நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயக்கவியல் டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் 10th சயின்ஸில் இயக்கவியல் விதிகள் அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துருக்கணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசையின் திருப்புத்திறன் இரட்டை, அதாவது கப்புள் என சொல்லப்படக்கூடிய இரட்டை வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்தம், ஆங்கிலத்தில் லீனியர் மொமெண்டம். ஓகே, அப்போ இதுலேருந்து ஒன் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நேர்கோட்டு உந்தம் அப்படின்னா என்னது அப்படின்னு படிக்கணும். அப்போ நேர்கோட்டு உந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறையும் திசைவேகம் இந்த ரெண்டையும் பெருக்கற் பலன் தான் நேர்கோட்டு உந்தம். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் உந்தம் என அழைக்கப்படுகிறது. ரைட்டு, ஓகே. இது உந்தம் அப்படின்னா என்னன்னு படிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வந்தாலும் அதனுடைய அழகு கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அளவீடுகள் அப்படிங்கிற சிலபஸ் நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்கிறதுனால இதனுடைய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. இந்த இடத்துல வினாடின்னு இருக்கு, வினாடி -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. வினாடி பவர் -1. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை இன்று திசைவேகம். உந்தம் அப்படின்னா நிறை இன்று திசைவேகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஸோ அதனால் என்ன செய்கிறேன், கேஜி ஆங்கிலத்தில் போடுறேன், நமக்கு தமிழில் இருக்குது. ஓகே, எதுனாலும் ஒன்று தான். நிறையின் அலகு கிலோகிராம். திசைவேகத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். இப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம் சொல்லியிருப்போம். தமிழில் பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வினாடி பவர் -1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மீட்டர் பை செகண்ட்னா என்ன அர்த்தம்னா மீட்டர் பை செகண்ட் இந்த மாதிரி இருக்கிறதா அர்த்தம். இப்போ அடியில் ஏதாவது ஒரு நம்பர் இது என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் எனக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகுதி அப்படிமா. இந்த பகுதியில் உள்ள வேல்யூ மேலே போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா எம் போட்டு எஸ் போட்டு அதனுடைய பவரில் இந்த மாதிரி -1 அப்படின்னு போடணும். ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா எப்படி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், ஆனால் இந்த சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுருவோம். அப்போ நிறையின் அலகு கிலோகிராம், திசைவேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி இப்படியும் கொடுக்கலாம், அல்லது மீட்டர் வினாடி -1. இந்த ரெண்டுமே சேம் அர்த்தம் தான். ஓகேவா? ரைட், அழகை என்ன செஞ்சுக்கோங்க, கட்டாயம் படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்தம், ஆங்கிலத்தில் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 இப்படி போட்டுக்கோங்க. ரைட், அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெக்டார் அளவுரு, இதுவும் ஒரு ஒன் வேர்டு. இதை என்ன செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்கேலார் அளவுரு எது, வெக்டார் அளவுரு என்னென்ன அப்படிங்கிறதுலாம் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரைட், ஓகே. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உந்தம் எப்பொழுது அதிகரிக்கும் இப்படின்னு ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலே கேட்டுக்கிறாங்க. அப்போ நிறை உந்தம் அப்படின்னால என்ன செஞ்சிருக்கோம், நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நிறை அதிகரித்தாலோ அல்லது அந்த திசைவேகம் அதிகமானாலோ உந்தம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். இதுதான் நோட் பண்ணணும். எப்போ அதிகரிக்க அப்படின்னா நிறை அல்லது திசைவேகம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அதிகரித்தாலும் உந்தம் அதிகரிக்கும். ஓகேவா? ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது அதிகரித்தால் உந்தம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ நிறைன்னு இருக்கும், ஆப்ஷன் பி திசைவேகம் இருக்கும், ஆப்ஷன் சி முடுக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஆப்ஷனில் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நமக்கு எது அதிகரித்தால் உந்தம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறையும் இந்த திசைவேகம் இந்த ரெண்டு அதிகரித்தால் தான் உந்தம் அதிகரிக்கும். ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா உந்தம் அதிகரித்தால் விசையின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பந்து இருக்குது, ரைட்டா? ரைட், இப்போ இந்த பந்து மெதுவாக எறிகிறோம். என்ன, ஒரு சின்ன பையங்க உங்கள் மேலே எறிகிறாங்கன்னு வைங்களேன், இந்த பந்தை தூக்கி ஒரு சின்ன பையன் உங்கள் மேலே போடுறான். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வலிக்கும். ஏன் அப்படின்னா அந்த சின்ன பையனால் குறைவான வேகத்தில் தான் எறிய முடியும், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பையங்க தூக்கி எறிகிறாங்க. இப்போ பெரிய பையங்க எறியும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பந்து கொஞ்சம் வேகமாக வரும், உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கூட கொஞ்சம் வலிக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விசையின் தாக்கம் அதிகரிக்குது. எது அதிகரிக்கும் போது அதிகரிக்குது, திசைவேகம் அதிகரிக்கும் பொழுது விசையின் தாக்கம் உந்தம் அதிகரிக்கிறது. உந்தம் அதிகரிக்கிறதுனால விசையின் தாக்கமும் என்ன செய்யுது, அதிகரிக்குது. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறை
ஓகேவா, ரைட். நிறை அதிகரித்தால் உந்தம் எப்படி அதிகரிக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன், இதே சின்ன பையன் ஒரு ரப்பர் பாலை தூக்கி உங்க மேலே எறிகிறான். அதே சின்ன பையன் ஒரு இரும்பு பாலை தூக்கி உங்க மேலே எறிகிறான். அப்போ ரப்பர் பாலுக்கு நிறை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதே இரும்பு பாலுக்கு நிறை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எது எந்த பாலை தூக்கி உங்க மேலே எரிஞ்சா உந்தம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரும்பு பால் தான். ஏன்னா இரும்பு பாலினுடைய நிறை அதிகம். ஓகேவா, ரைட். அப்போ நிறை அதிகரித்தால் உந்தம் அதிகரிக்கிறது. இந்த உந்தம் அதிகரிக்கிறதுனால விசையின் தாக்கமும் அதிகரிக்கிறது. அதுதான் இந்த பாயிண்ட். இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி. ஓகே, இதை எல்லாருமே என்ன செஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டனின் முதல் விதி பார்த்துட்டோம் இது வரைக்கும். நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, புறவிசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான நேர்கோட்டில் அமைந்த இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ள இயலாது. அப்போ நியூட்டனின் முதல் விதியிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புறவிசை ஒன்று செயல்படாத வரை அந்த ஒரு கான்செப்டை மட்டும் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கொடுங்க. அப்புறம் விசையை வரையறுக்கும் விதி எதுவும் பார்த்தீங்கன்னா அது நியூட்டனின் முதல் விதி தான். விசையை வரையறுக்கும் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி. இப்போ நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமான விதி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி. அப்போ நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம். இந்த இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டைரக்ட் இந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு அர்த்தம். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த இடத்துல வெறும் உந்த மாறுபாடு அப்படின்னு மட்டும் படித்தாலும் தப்பு தான். உந்த மாறுபாட்டு வீதம் அந்த இதையும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா, ரைட். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும், ரைட். அதுக்கப்புறம் முதல் விதி, நியூட்டனின் முதல் விதி பார்த்தீங்கன்னா விசையை என்னது வரையறுக்கிறது, அதாவது விசையை டிஃபைன் பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. எண் மதிப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் மேக்னிடியூட். ஓகேவா, ஆங்கிலத்தில் என்னது மேக்னிடியூட். ஒரு விசையினுடைய எண் மதிப்பு, விசையினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய உதவும் விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்டனின் இரண்டாம் விதி. நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு விதி கேட்குறாங்களோ இல்லையோ, அந்த விதியினுடைய பெயர் இன்னொரு பெயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கட்டாயம் கேட்பாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ விசையின் எண் மதிப்பு அளவிட உதவும் விதி எதுன்னு கேட்டிங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி. ஓகேவா, அதை கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. விசையை எண் மதிப்பு அளவிடக்கூடிய விதி. இதனால தான் இந்த விதியை என்ன சொல்றாங்க அப்படின்னா விசையின் விதி என அழைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விசையின் விதி என அழைக்கப்படக்கூடிய நியூட்டனின் இயக்க விதிகள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நியூட்டனின் முதல் விதியா, நியூட்டனின் இரண்டாம் விதியா, நியூட்டனின் மூன்றாம் விதியா? அப்போ விசையின் விதி என அழைக்கப்படக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி. கன்ஃபியூஷன்ல நியூட்டனின் முதல் விதின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா நியூட்டனின் முதல் விதி விசையை வரையறுக்கிறது. விசைனா என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்கிற விதி தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி. ஆனா இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. அப்போ அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. விசையின் விதி என அழைக்கப்படும் விதி எதுன்னு கேட்டாலும் அதுவும் நியூட்டனின் இரண்டாம் விதி தான். ஓகேவா, ரைட். அப்போ இந்த ரெண்டையும் எப்படி எதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது கிளீனா அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒன்று எதுவும் பார்த்தீங்கன்னா உந்த மாறுபாட்டு வீதம். இந்த இடத்துல பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இரண்டாவது விசையின் எண் மதிப்பு அளவிட உதவுகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா விசையின் விதி என இதே என்ன சொல்லலாம். ரைட், ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் போன குரூப் 4ல் ஒரு ஒன்வேர்டு கேட்டிருந்தாங்க. கீழ்கண்டவற்றில் விசை எது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா F is equal to m into v. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா F is equal to m into v minus u by t. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா F is equal to m into a. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா b மற்றும் c சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. b மற்றும் c சரி இப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்னன்னா விசை ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை இன்று முடுக்கம். விசை அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நிறை இன்று முடுக்கம். நிறை அப்படின்னா மாஸ், முடுக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ அதனால அதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா F is equal to m into a அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எதை மறந்துடும் அப்படின்னா
இந்த உந்த மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறத கான்செப்டை மறந்துடும். அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம் இன்ட்ரு அடிச்சுட்டு எம் இன்ட்ரு வி மைனஸ் யூ பை டி. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பி மற்றும் சி சரி. அப்போ விசை அப்படின்னா நிறை மற்றும் முடுக்கம் அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. அது இன்னொன்று இருக்குது விசைக்கு. அப்படி இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் இன்ட்ரு வி மைனஸ் யூ பை டி. அப்போ இது என்ன அப்படிங்கிறத நான் இந்த சொல்கிறேன். உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்னன்னு நான் செய்கிறேன் இப்போ சொல்ல போகிறேன். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒன் வேர்டு. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழ்கண்டத்தில் விசை என்பது என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஆப்ஷன் ஏ எம் இன்ட்ரு வி, ஆப்ஷன் பி எம் இன்ட்ரு வி மைனஸ் யூ பை டி, ஆப்ஷன் சி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்ரு ஏ, ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரி. இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி சரி. ஓகேவா? ரைட். அப்போ உங்களுக்கு சி வந்து தெரிஞ்சிருச்சு. விசைக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை இன்ட்ரு முடுக்கம். நிறை இன்ட்ரு முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷன், அதனால ஏ அப்படின்னு போட்டுருக்காங்க. நிறை அப்படிங்கிறது மாஸ், அதனால எம்னு போட்டிருக்காங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. பி ஆப்ஷன் ஏன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாக நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு தான் என்ன செய்ய சொல்லுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் முதல்ல எழுதியிருக்கேன். விசை இஸ் ஈக்குவல் டு விசை, அதாவது விசை அப்படிங்கிறது உந்த மாற்றம் பை காலம். இந்த இடத்துல உந்த மாறுபாட்டு வீதம் சொல்கிறாங்களா, அந்த இடத்துல வீதம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ரேட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனால அடியில் என்ன, அதாவது பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா காலம் அப்படி இருக்கிறது அர்த்தம். அப்போ உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உந்த மாற்றம் பை காலம் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ரேட் அப்படிங்கிறது என்னன்னா டைம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டைம். அப்போ என்ன சொல்லுவாங்க சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நியூட்டனின் இரண்டாம் விதியை முதல்ல நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசை நேரடி, அதாவது நேர்த்தகவில் அமைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, உந்த மாற்றம் பை காலம். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும்னு விதி சொல்லியிருக்குது. அப்போ உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உந்த மாற்றத்திற்கும் பை காலம் இப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் செஞ்சுட்டு போட்டுட்டேன். ரைட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உந்த மாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதியில் எவ்வளோ உந்தம் இருக்குது, தொடக்கத்தில் எவ்வளோ உந்தம் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் உந்த மாற்றம். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த உந்த மாற்றத்தை இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம் பை காலம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். ஓகே. அப்போ உந்தம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நிறை இன்று திசைவேகம். அப்போ நிறை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மாஸ், அதனால என்ன செஞ்சிருக்கேன் எம் அப்படின்னு போட்டாச்சு. இறுதி உந்தம் அப்படின்னு இருக்காங்களா, அப்போ இறுதி உந்தம்னு என்ன அர்த்தம்னா இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகத்தை ஆங்கிலத்தில் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எம் இன்ட்ரு வி அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடக்க உந்தம். அப்போ தொடக்க உந்தம் அப்படின்னா உந்தம் அப்படின்னாலே ஃபார்முலா வந்து என்னன்னா நிறை இன்ட்ரு திசைவேகம், ஆங்கிலத்தில் மாஸ் இன்ட்ரு வெலாசிட்டி. அப்போ தொடக்க உந்தம் அப்படின்னா எப்பொழுதுமே நிறை வந்து மாறாது. அதனால என்ன செஞ்சுட்டேன், இந்த இடத்துல நிறை வந்து என்னதான் எம். ஆனால் இந்த இடத்துல வி கிடையாது, இது பேர் யூ. என்ன யூ, வி கிடையாது, யூ. ஓகே. அப்போ தொடக்க திசைவேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறுதி திசைவேகத்தை வி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடக்க திசைவேகத்தை யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறுதி உந்தம் எம் இன்ட்ரு வி, தொடக்க உந்தம் எம் இன்ட்ரு யூ பை காலம் அப்படிங்கிறது டைம் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலையும் எம் அப்படிங்கிறது காமனாக இருக்கா, அதனால என்ன செஞ்சுட்டேன், இந்த எம் அப்படிங்கிறத காமனாக எடுத்துட்டு வி மைனஸ் யூ பை டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ விசை அப்படின்னா நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பி அப்படிங்கிற ஆப்ஷன்ல இதை கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா நியூட்டனின் இரண்டாம் விதியிலிருந்து நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டு ஃபார்முலா கட்டாயம் படிக்கணும். முதல் ஃபார்முலா என்னன்னா எம் இன்ட்ரு வி மைனஸ் யூ பை டைம். இந்த இடத்துல வி அப்படிங்கிறது இறுதி திசைவேகம், யூ அப்படிங்கிறது தொடக்க திசைவேகம் பை காலம். அப்போ அதை அப்படி நோட்ல எழுதிக்கங்க. விசை ஈக்குவல் டு நிறை இன்று இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் பை காலம் அப்படின்னு எழுதிக்கங்க. ரெண்டாவது விசை ஈக்குவல் டு நிறை இன்று முடுக்கம் அப்படின்னு எழுதிக்கங்க. அப்போ விசைக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க,
இதே ஒன்று தான் என்ன செய்யும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கன்ஃபியூஸே பண்ணிடக்கூடாது. போன தடவை எப்படி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க. இனிமேல் எழுத்தாலையும் கொடுக்கலாம். அப்போ எழுத்தால கொடுத்தா அப்படி எழுதுவாங்க, நிறை இன்று இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் பை காலம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதனால என்ன செஞ்சுக்கோங்க, எழுத்தாலும் எழுதிக்கங்க, இந்த மாதிரி நம்பராலையும் எழுதிக்கங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் செஞ்சிருக்கேன், அந்த விதியிலிருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு புரியல அப்படின்னா இந்த ரெண்டையும் மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா கட்டாயம் மெமரி பண்ணுங்க. விசை இஸ் ஈக்குவல் டு m இன்ட்ரு v மைனஸ் u பை டைம், அல்லது விசை இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்ரு ஆக்சிலரேஷன். இந்த ரெண்டு என்ன செஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஓகே நண்பர்களே, நியூட்டன் இரண்டாம் விதி பார்த்துட்டோம். விசைக்கான ஃபார்முலா ரெண்டு இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னேடு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி ஆகும். இதை அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ சீரான வட்ட இயக்கம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து இந்த மாதிரி வட்டத்தில் வந்து சீராக இயங்குது. சீரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வட்டத்தில் என்ன செஞ்சிருக்கு, வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க, வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ சீரான வட்ட இயக்கம், அந்த இடத்துல சீரான அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு, இந்த இடத்துல திசைவேகம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திசைவேகத்தின் எண் மதிப்பு இந்த இடத்துல மாறிலி அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் மறக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. என்னன்னா, வட்ட இயக்கத்தில் சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாறிலி. சுழி அப்படின்னு போட்டக்கூடாது. சுழி அப்படின்னா ஜீரோன்னு போட்டக்கூடாது, கண்டிப்பாக அந்த ஒன்னோட தப்பாயிரும். மாறிலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய திசைவேகத்தின் மதிப்பு வந்து எப்பொழுதுமே மாறாது அப்படின்னு அர்த்தம். மாறாது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன செஞ்சிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல திசைவேகம் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுப்பாங்க, சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் எதனுடைய எண் மதிப்பு மாறிலி ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ல திசைவேகம், முடுக்கம், இந்த மாதிரி வேற வேற ஆப்ஷன் கொடுப்பாங்க. நமக்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா திசைவேகம் அப்படிங்கிறது மறந்துடும், டக்குன்னு என்ன செஞ்சிடும் முடுக்கம் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி அப்படின்னு சொல்லி வெறும் மொட்டையாக கொடுத்தாலும் தப்பு. முன்னாடி இந்த சீரான அப்படிங்கிற வார்த்தை கட்டாயம் இருக்கணும். ஓகேவா, சீரான அப்படின்னா ஆங்கிலத்தில் யூனிஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சீரான வட்ட இயக்கத்தில், அந்த சீரான அப்படிங்கிறது முக்கியம், இந்த வட்ட இயக்கம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா, சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகம், முடுக்கம் கிடையாது, விசை கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடவே கூடாது. திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி தான், சுழி அப்படின்னு போட்டக்கூடாது. ஆப்ஷன்ல வந்து கீழே கொடுத்துருப்பாங்க சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு, ஆப்ஷன் ஏ சுழி அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், தப்பி தவறி சுழி அப்படின்னு போட்டக்கூடாது. என்னது, மாறிலி. மாறிலி அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ஒன் வேர்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதனால தான் ஒரு 3 தடவையாக என்ன செஞ்சிருக்கேன், அதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன் வேர்டு இந்த ஒன் வேர்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசையின் அலகு என்ன, உங்க எல்லாருக்குமே தெரியும். விசையின் அலகு நியூட்டன், 3-4 தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அழுத்தத்தின் அலகு என்ன, அதையும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், விசையின் அலகு நியூட்டன். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்டு வந்து ஒரு கணக்கு வந்து பிசிக்ஸ்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். என்னன்னா, ஒரு பொருளின் நிறை கொடுத்துருவாங்க. நிறை வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேஜியில் கொடுத்துருப்பாங்க. கேஜி அப்படின்னா தமிழில் கிலோகிராம், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிலோகிராமில் கொடுத்துருப்பாங்க. அப்பொருளின் எடை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எடையினுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். எடை, விசை எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகேவா நண்பர்களே, எடை, விசை எல்லாமே வந்து ஒன்று தான். அப்போ நிறை கொடுத்துட்டு விசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 10 கூட 9.8 பெருக்கி விட்டுறணும். அப்போ 10 இன்று 9.8 பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 98 நியூட்டன். அப்போ ஆப்ஷன்ல என்ன போடணும் அப்படின்னா அந்த 98 நியூட்டன் அப்படிங்கிறத டிக் அடிக்கணும். இந்த ஒன் வேர்டு அடிக்கடி கேட்குறாங்க, வித்தியாசமாக கேட்பாங்க. இந்த ஒன் வேர்டு ஒரு பொருளின் நிறை இவ்வளோ கொடுத்துட்டு சில சமயம் எடை என்னன்னு கேட்பாங்க. அல்லது ஒரு பொருளின் நிறை இவ்வளோ, இத்தனை கேஜி, அதனை நியூட்டனுக்கு மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நியூட்டனுக்கு மாற்றுக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி கேட்டாலும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 9.8 பெருக்கி விட்டுணும். அப்போ 10 × 9.8 98 நியூட்டன். இதான் நமக்கு ஆன்சர்.
என்ன இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. நமக்கு ஒன் வேர்டு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து எழுதி சொல்லியிருக்கனால இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாம் இதோட நுப்பாட்டிக்கிடலாம், இதோட பாடத்தை நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், நியூட்டனின் 2ஆம் விதி பார்த்துருக்கோம், நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்துருக்கிறோம், விசைக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம், விசையின் விதி அப்படின்னு என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு பொக்கிஷமான ஒன் வேர்டு. அதுவும் 10th சயின்ஸில் இருக்குது. எப்பொழுதுமே 10th ஒரு பாடம் இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் தெளிவாக படிக்கணும். அதுவும் இயக்கவியலிருந்து வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயக்கவியல் அப்படிங்கிற பாடம் கட்டாயம் ஒரு ஒன் வேர்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இயக்கவியலில் 10th இருக்குது. அதனால தான் அந்த 10th ஒரு ஒன் வேர்டு கூட விடாமல் டீட்டெயில்டாக என்ன செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ஒரு 5-6 வீடியோ டீட்டெயில்டாக நடத்துகிறேன். நீங்கள் இப்போ டீட்டெயில்டாக நடத்தும் போது அந்த ஒன் வேர்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. எழுதி வச்சிருக்கிற ஒன் வேர்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எப்போ இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணி, சயின்ஸ் இந்த மாதிரி பாடம் ஒரு சார் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.